வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பட்டர் பீன்ஸ் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா சாதத்தோட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு மசாலா செஞ்சு சாதத்தில் போட்டு பிரட்டி கொடுத்துட்டோம்னா ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற சாப்பாட்டோட சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 5-6 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கறி மசாலா பொடி 1 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கறி மசாலா பொடி இல்லைன்னா சின்னதாக ஒரு பீஸ் பட்டையும் ஒரு ஏலக்காயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் தாராளமாக சேர்த்தா தான் இந்த மசாலா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதோடையே கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா அந்த மசாலா அரைக்கிறப்பவே ஒரு 4 சின்ன வெள்ளைப்பூடு பல்லும் சின்ன பீஸ் ஒரு இஞ்சியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தோடையே நம்ம பட்டர் பீன்ஸை சேர்த்துக்கலாம். இது வந்து அரைக்கால் படி பட்டர் பீன்ஸு உரித்து வச்சுருந்தாங்க, அப்படியே வாங்கிட்டு வந்தது தான். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதோடையே நம்ம மிக்சியில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த மிளகாத்தூளை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த மசாலாவோட டேஸ்ட்டே நம்ம நல்லா வதக்குறதுல தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம குக்கர் மூடிடலாம். 2 விசில் வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் சிம் பண்ணி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவியெல்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வற்றுனதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான பட்டர் பீன்ஸ் மசாலா தயாராகிடும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.